رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீடு ஜன்னாயம் தஸ்னீம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? அல்லாஹ் பூமியின் மீது செல்லக்கூடிய பிராணியை எதிலிருந்து படைத்தான்? இதுக்கான ஆன்சர் தண்ணீர். நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நாள் ஸ்பெஷல் டேவாக இருக்கும். அது ஒரு நாளாக இருக்கலாம், இல்லை பல நாளாக இருக்கலாம். அந்த நாளில் நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம் நடந்திருக்கும். நீண்ட நாள் எதிர்பார்த்த காரியம் நிறைவேறிய நாளாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால், நமக்கு நல்ல துணை கிடைச்ச நாள், நம் பிள்ளைகளை அல்லாஹ் நமக்கு அருட்கொடைகளாக தந்த நாள், ரொம்ப நாள் ஆசைப்பட்டு சொந்த வீடு வாங்கியிருந்தா வீடு வாங்கிய அந்த நாள், நல்ல வேலை கிடைச்ச நாள் என சொல்லிகிட்டே போகலாம். போன வருஷம் இந்த நாளில் தான் எனக்கு இது நடந்தது என எத்தனை வருஷமானாலும் அந்த நாளை பற்றி சொல்லி சந்தோஷப்படுவோம். நம் ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் ஸ்பெஷலான ஒரு நாள் இருக்கு என்றால் அது நம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு பிறந்த நாள். மார்க்கத்தில் பிறந்த நாள் கொண்டாட்டம் இல்லை என்றாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த நாளை, அந்த மாதத்தை மறக்க முடியுமா? அப்படியே நம்மால் கடந்து செல்ல முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் கொண்ட அன்பை நம் மூச்சு உள்ளவரை காட்ட வேண்டும். தினமும் 5 வேளை தொழுகை கடமை இருந்தாலும் ரமதான், துல்ஹஜ், முஹர்ரம் போன்ற மாதங்களில் கூடுதலாக இறைவனை வணங்குகின்றோம். அதை போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் அவர்கள் பிறந்த அந்த மாதத்தில் கூடுதல் அன்பு காட்ட வேண்டும். அன்பு காட்ட வேண்டும் என சொல்லி ஷிர்கான காரியங்களை செய்துவிடக்கூடாது. மார்க்கம் அனுமதித்த முறையில் வெளிக்காட்ட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் அன்பு காட்ட சிறந்த வழி அவர்களுக்காக துவா செய்வது. அல்லாஹ் கட்டளையிட்ட விஷயம் இது. மலக்குமார்களும் துவா செய்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தனக்காக துவா செய்ய சொல்லி நம்மை கேட்டுள்ளார்கள். துவா செய்வது என்றால் என்ன? ஸலவாத் ஓதுவது. இந்த மாதத்தில் நாம் அதிகமாக செய்ய வேண்டியது இதுதான். இன்னைக்கு நான் சின்னதாக ஒரு ஸலவாத்தை சொல்கிறேன். அந்த ஸலவாத் என்னன்னா, அல்லஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மத். அல்லஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மத். இந்த ஸலவாத் தான் ஓதணும்னு இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச எந்த ஸலவாத்தையும் ஓதலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவ்வல் பிறை 12 பிறந்தார்கள். பிறை 12 வரை ஒரு சேலஞ்சாக எடுத்து இந்த ஸலவாத்தை ஓதுங்க. குறைந்தபட்சம் 1000 முறை ஓதுங்க. அதிகபட்சமாக எத்தனை முறை வேணுமென்றாலும் ஓதலாம். ஆனால் அவசியம் எப்படியாவது 1000 முறை ஓதிடுங்க. நபி அவர்களுக்காக நாம் ஓதும் ஒவ்வொரு ஸலவாத்தும் நபி அவர்களிடம் மலக்குமார்களால் எடுத்து காட்டப்படும். அதன் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நேசம் கிடைக்கும். அல்லாஹ்வின் பாதுகாப்பும் மலக்குமார்களின் துவாவும் கிடைக்கும். ஒரு முறை ஸலவாத் சொன்னால் அதை விட 10 மடங்கு அதிக நன்மை கிடைக்கும். 1000 முறை ஸலவாத் சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது 10,000 முறை அருள் புரிவான். நம்முடைய 10,000 தவறுகள் மன்னிக்கப்படும். 10,000 அந்தஸ்துகள் உயரும். எவ்வளவு சிறப்புகள் நமக்கு கிடைக்குது பாருங்க. அல்லாஹ்வின் அருள் நம் மீது, நம் குடும்பம் மீது 10,000 முறை இறங்குதுன்னா அந்த வீட்டில் முசீபத் என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது. செல்வமும் நிம்மதியும் தடையில்லாமல் இறங்கி மிக பெரிய தேவை ஏதாவது ஆக வேண்டியிருந்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும். இப்போ இந்த வீடியோவை பார்த்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஜுமா நைட்டு வரை ஓதுங்க. எவ்வளவு ஓத முடியுமோ அவ்வளவு ஓதுங்க. இப்படி ஓதணும்னு ஹதீஸில் இல்லை, நாம தேர்ந்தெடுத்து ஓதுவது தான். வெறும் ஸலவாத் மட்டும் ஓதி பல பேரின் கஷ்டம் தீர்ந்துள்ளது. இந்த மாதத்தில் நாம் ஓதும் இந்த ஸலவாத்தால் நிச்சயம் நம்முடைய கஷ்டங்களும் தீரலாம் இன்ஷா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் உண்மையாக நேசம் வைத்திருந்தால் இந்த அமல் நம் வாழ்நாள் வரை தொடரணும். அவருடைய சுன்னத்களை பின்பற்றி வாழ்க்கையில் வெற்றி பெற முயற்சி செய்வோம். அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். மனிஹா என்றால் என்ன? இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.